கூட்ட நெரிசலில் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை பிள்ளையே. கால் வலித்து மனம் பதறி வரிசையில் நின்றுதான் உன் பக்தி நிரூபிக்கப்பட வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. உன் வீட்டின் ஒரு மூலையில் அமைதியான மனதுடன் ஒரு கணம் கண்மூடி என்னை நினைத்தாலும் அது எனக்கு திருச்செந்தூர் கடற்கரையில் நீ வந்து நின்றது போலவே. நீ சொல்லும் ஒவ்வொரு மௌன வேண்டுதலையும் உன் கண்களில் ஒளியும் நம்பிக்கையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கோவிலின் மணி ஒலிக்காவிட்டாலும் உன் இதயத்தின் துடிப்பு எனக்கு கேட்கும். கூட்டத்தில் என்னை தேடாதே, நம்பிக்கையில் என்னை உணரு. உன் வீட்டிலிருந்து கும்பிட்டாலும், உன் வாழ்வில் நேர்மையாக நடந்தாலும், உன் கண்ணீரில் உண்மை இருந்தாலும் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் கல்லில் மட்டுமல்ல, உன் மனதிலும் குடியிருப்பவன். பிள்ளையே, கூட்ட நெரிசலில் தள்ளப்பட்டு கால் வலி தாங்கி கண்ணீருடன் என்னை பார்க்க வந்தால்தான் உன் பக்தி உண்மை என்று நான் எப்போதும் சொன்னேனா? பேருந்து கிடைக்காமல், பணம் போதாமல், நேரமில்லாமல் வர முடியாத உன்னை நான் குறை சொல்லுவேனா? இல்லை பிள்ளையே, நீ உன் வீட்டிலிருந்து சோர்வான மனதுடன் முருகா என்று ஒருமுறை அழைத்தாலே போதும். அந்த அழைப்பில் இருக்கும் வலி, நம்பிக்கை, உண்மை, அது திருச்செந்தூர் கடற்கரை மணலில் நீ வந்து நின்றதை விட எனக்கு நெருக்கமானது. கோவில் வரிசையில் நிற்பவர்கள் மட்டும் பக்தர்கள் அல்ல, வீட்டில் கண்ணீர் துடைத்துக் கொண்டு என்னை நினைப்பவனும் உண்மையான பக்தன்தான். உன் வாழ்க்கை சுமைகள், உன் கடன், உன் நோய், உன் தோல்வி எல்லாம் எனக்கு தெரியாததா என்ன? மணி ஒலி இல்லாத இடத்திலும், தீபம் எரியாத வீட்டிலும் உன் மனம் சுத்தமாக இருந்தால் நான் அங்கே இருக்கிறேன். என்னை பார்க்க வராததற்காக நீ கவலைப்படாதே. என்னை நம்பி வாழ்வதற்காக மட்டும் உறுதியாயிரு. நான் கல்லில் மட்டுமல்ல, உன் மூச்சிலும், உன் போராட்டத்திலும், நீ தனியாக அழும் அந்த இரவுகளிலும் இருக்கிறேன். கூட்டத்தில் என்னை தேடாதே பிள்ளையே, உன் உண்மையான நம்பிக்கையில் நான் உன்னை தேடி வருவேன்.